அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன். இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன? கர்மா. கர்மாவிற்கான காரணம் என்ன? ஆணவம். ஆணவத்திற்கான காரணம் என்ன? மாயை. இந்த பிறப்பிற்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் ஆணவம், ஆணவத்திற்கான காரணம் மாயை. இதுதான் 3 மலங்கள். பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் திருநீறு அணிந்து கொள்ளுகின்ற பழக்கம் நம்முடைய சைவ மரபிலே இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு ஞான ரகசியத்தை சொல்வதற்காக ஒரு அற்புதமான தகவலை மகான்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பழகினால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நமக்கு புரியும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் என்ன சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். அதாவது சைவர்கள் மட்டுமல்ல, இந்த திருநீறு என்று சொல்லக்கூடிய விபூதி தத்துவம், அதாவது பகவத்கீதை, அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடியது தான் பகவான் விஷ்ணுவை வழிபடக்கூடிய ஒரு பரம்பரையினர். அந்த பகவான் சொல்லக்கூடிய அந்த பகவத்கீதையிலே திருநாம யோகம் என்றல்லவா வைத்திருக்க வேண்டும். அந்த 18 அத்தியாயங்களிலே ஒரு அழகான யோகம் வருகிறது. அதற்கு விபூதி யோகம் என்று பெயர். ஒரு சைவ சமயத்தவர்கள் குறிக்கக்கூடிய ஒரு சின்னத்தை நமது பகவத்கீதையிலே விபூதி யோகம் என்று எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் திரு நாம யோகம் என்று தானே எடுத்து வைத்திருக்க வேண்டும், அல்லது திருமண் யோகம் என்று தானே எடுத்து வைத்திருக்க வேண்டும். விபூதி யோகம் என்று எடுத்து வைத்திருக்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி என்றால் விபூதி என்றால் என்ன? இந்த விபூதி என்றால் என்ன என்ற கேள்விக்கான விடை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதை தயாரிக்கும் ஒரு முறையை நாம் கொஞ்சம் அதன் பின் சென்று பார்ப்போம். ஒரு பசுவினுடைய சாணம், ஒரு பசுவினுடைய மலம், அந்த பசுவினுடைய சாணத்தை எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதை வரட்டியாக தட்டி அதை அக்னியில் இட்டு அதிலிருந்து வரக்கூடிய சாம்பலில் சில வாசனை திரவியங்களை பொருட்களை கலந்து சுத்தப்படுத்தி நாம் திருநீராக இட்டுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது பண்ணுறோமோ அதனுடைய தயாரிப்பு முறையை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. பசுவினுடைய சாணம், அதாவது பசுவினுடைய மலம், அந்த பசுவினுடைய மலத்தை எடுத்து அதை சுட்டு அதை அற்புதமான திருச்சாம்பலாக்கி நாம் நமது நெற்றியிலும் உடம்பிலும் எல்லா இடங்களிலும் பூசிக்கொள்கிறோம். இதனையா ஞானிகள் சொல்லி இருப்பார்கள்? பசுவினுடைய மலம், அந்த வார்த்தையை கொஞ்சம் சரியா பிடிச்சு பாருங்க. பசுவின் மலம். நாம பசுவின் மலம் அப்படின்னு சொன்ன உடனே பசுமாட்டினுடைய சாணத்தை எடுத்து யூஸ் பண்றோம். உண்மையில் பசு என்றால் என்ன? பசு என்றால் உயிர், ஜீவன், உயிர் என்றுதான் அர்த்தம். இந்த பசுவின் மலம் என்ன? இந்த பசுவுக்குற்ற உயிருக்குற்ற மலம் என்ன? உயிருக்குற்ற மலத்தை சுட வேண்டும் என்றால் உடலுக்குற்ற மலத்தையும் மனதுக்குற்ற மலத்தையும் ஒன்றாக்கி சுட வேண்டும் என்றல்லவா அர்த்தம். அப்போ இந்த உடம்புக்குற்ற மலம் என்ன? மனதுக்குற்ற மலம் என்ன? உயிருக்குற்ற மலம் என்ன? இந்த 3ஐயும் நாம முதல்ல சேகரிக்க வேண்டாமா? பிறப்புக்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் ஆணவம், ஆணவத்தின் காரணம் மாயை. இது மும்மலம். இந்த 3 மலங்களும் சேர்ந்து இந்த உடம்புக்கு ஒரு மலத்தை கொடுக்குது. அந்த மலத்துக்கு பெயர் தான் பிணிகள். மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வினாடியும் ஒரு மணித்துளியும் இந்த உடல் மாற்றமடைந்து கொண்டே இருக்கு. பார்த்தீங்களா?
அந்த மாற்றம்தான் நோய்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. 4448 மலங்கள் சார்ந்த மலக்குடுவை அல்லவா இது? மனதுக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், வீரம், டம்பம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான விகாரங்கள் கொண்டதல்லவா இந்த மனம்? அது ஒரு மலம் அல்லவா? உயிருக்கு நான், எனது என்று சொல்லக்கூடிய அந்த இருமாப்பு, இறுகி லயப்பட்ட அகந்தை இருக்கிறதல்லவா? இந்த 3 மலங்களையும் ஒரு கலவத்தில் இட்டு, எவ்வளவு அற்புதம் பாருங்கள். ஞானிகள் என்ன சொன்னார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்படி செய்து கொண்டிருந்தால் எப்படியப்பா அந்த பிறவி பெரும் பயன் வாசலுக்கு செல்ல முடியும்? எப்படி செல்ல முடியும்? உடனே விபூதி இட்டுக்கொள்வது தவறா சரியா என்று கேள்வி கேட்காதீர்கள். இது பட்டிமண்டபவாதம் அல்ல. சரிதான், உலகத்தில் எல்லாம் சரிதான். இந்த மலத்தை, உயிருக்குற்ற மலத்தை சுடத் தெரியாதவன் பசுவின் மலத்தை சுட்டாவது இட்டுக்கொள் மகனே, நீ சாம்பலாகத்தான் போகப் போகிறாய் என்று தினம் தினம் தெரிந்து கொண்டாவது செத்துப்போ. இந்த பசுவின் மலத்தை, உயிரின் மலத்தை சுடத் தெரிந்த ஒரு ஞானிக்கு எந்த அடையாள சின்னமும் தேவையில்லை என்பதற்காக தான் சைவ மதமும் வைணவ மதமும், வைணவத்திலே கூறப்பட்ட பகவத்கீதையும் விபூதி என்று சொன்னால், பூதம் என்றால் பஞ்சபூதங்கள் என்று அர்த்தம். விசேஷமான பூதத்திற்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் இறைவன். பூ போன்ற தீ, அந்த மலத்தை சுடக்கூடிய தீ, அக்னி, ஜுவாலாமுக்கி எங்கே இருக்கிறதப்பா? இந்த 3ஐயும், இந்த 3 மலங்களையும், அதாவது உடல், மனம், உயிருக்கு உற்ற மலங்களாக இருக்கக்கூடிய மும்மலத்தையும் ஒரு கல்வத்திலே இட்டு, அந்த கல்வம், நீங்கள் இந்த அரைக்கக்கூடிய கல்வத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு அழகான படகு போல ஒரு கண் வடிவத்தில், இந்த கண்ணை நீங்கள் நினைத்து பார்த்தால் ஒரு கண்மணி, அந்த கண்ணனுடைய வடிவம் பாருங்கள். அதே மாதிரி தான் மருந்து அரைக்கக்கூடிய கல்வமும் இருக்கும். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். மகான்கள் எங்கெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். அந்த சாவி, பிறவி பயன் என்ற அந்த பிரம்மம், அந்த பிரம்மாண்ட வாசலுக்கான சாவியை எங்கெல்லாம் விபூதிக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க. இன்னைக்கு அந்த சாவியை நாம் கண்டு எடுக்க போகிறோம். அந்த கல்வத்தை பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அரைக்கக்கூடியது எப்படி இருக்குது? இந்த கண் வடிவத்தில் இருக்கு பாருங்க. அப்போ இந்த 3 மலங்களையும் அந்த கல்வத்தில் இட்டு, ஞான சர்க்குருவின் முகமாக, இப்போ கல்வத்தில் இட்டாங்க, நெருப்பு வேணும்ல, அக்னி சுடுவதற்கு ஒரு கனல் வேணும் இல்லையா? அந்த கனல் 3 வகையான கனலாக இருக்கு. ஒன்று களிம்பு அணுகாத கனல், இன்னொன்று களிம்போடு உள்ள கனல், இன்னொன்று களிம்பு நீங்கிய கனல். இது 3க்கான விளக்கங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த கனலை பெற்று இந்த உயிருக்கு உற்ற மலமாக இருக்கக்கூடிய நான், எனது என்பதையும், மனதிற்கு உற்ற மலத்தையும், உடலுக்கு உற்ற மலத்தையும் சுட்டு, அந்த நீரை கங்காளன் பூசும் ஞான திருநீர், அழியாத திருநீர். நீ வைக்கின்ற நீர் காலையில் வைத்தால் 1 மணி நேரத்திற்குள் வேர்வையில் அழிந்து விடுகிறதே அப்பா, இது அழியாத திருநீர் அல்லவா? மந்திரமாவது நீர். வானவர் மயங்கு அந்த பாசுரங்களை படித்து பாருங்கள். எல்லா சர்வ சகல மந்திரமாவது ஒரு மாட்டினுடைய சாணமா மந்திரமாகும். அப்பேற்பட்ட ஞான திருநீரை அணிந்து கொண்டவர் மட்டுமே பிறவி பெரும் பயன் என்ற வாசலுக்கு தகுதியானவர்கள். பிறப்புக்கான காரணம் கர்மா, கர்மாவிற்கான காரணம் ஆணவம், ஆணவத்திற்கான காரணம் மாயை. இந்த பாதக மலத்தை கல்வையில் இட்டு அரைக்கின்ற போது அது பாத கமலமாக மாறிவிடுகிறது. இந்த பிறப்புக்கான காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த 3 மலங்கள் தான்
பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பிரம்மாண்டமான வாசலுக்கு நம்மை நுழைய விடாமல் தடுக்கின்ற காரணமாகவும் இருக்கிறது. எது பிறப்பின் காரணமோ அதுதான் பிறவி பயனை அடைய விடாமல் தடுக்கின்ற காரணமாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 3 மலத்தையும் நாம் அரவணைக்க வேண்டும். இதை அழிக்க முடியாது. ஏன்னா இந்த பிறப்புக்கு, இந்த உயிர், உடல், மனம், உயிர் வருவதற்கு காரணமே அதுன்னும் போதும் அதை நம்மளால் அழிக்க முடியுமா? அதை அழிச்சா நம்மளால் அதை அடைய முடியுமா? அது இருந்தால் தான் நம்ம மேலேயே போக முடியும். எது இந்த உடம்புக்கு காரணமோ அந்த காரணத்தை அழிக்க முடியாது. முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஆணவம், கர்மம், மாயையை அழிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன செய்யணும்? அரவணைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி அரவணைப்பது? அதற்கு பாருங்க, நம்மளுடைய மகான்கள் ஒரு ரொம்ப சிம்பிளா பாருங்க. அசுரன் யார் அசுரன்? எல்லாம் எனக்கே வேண்டும் என்று ஆசை வயப்பட்டு துடிக்கக்கூடிய ஒரு மனிதனை அசுரனாக சித்தரித்து அந்த அசுரனை எல்லாம் இறைவனுடைய வாகனமாக மாற்றி வைத்தார்கள். மூஷிகாசுரன் தான் மூஷிகனாக பகவான் விநாயகப் பெருமானுடைய வாகனம். அந்த அசுரனை பழக்கி, அசுரனை அழிக்கவில்லை, அவனை பழக்கி, இதுதான் சொல்லுவாங்க மரக்கருணை. அவனை பழக்கி, அந்த அசுரனை, அந்த மலத்தை பழக்கி பாதக மலமாக தன் வாகனமாக மாற்றிக்கொண்டார். அதுபோல்தான் முருகனுடைய அவதாரத்திலே சூரபத்மனை கொடியாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டார். மகிஷாசுர மர்தன், மகிஷனை அப்படித்தான் மாற்றிக்கொண்டார்கள். நீங்கள் பாருங்கள், எல்லாமே அந்த அசுர மனம் படைத்த, மலம் படைத்த, அதை பழக்கி வாகனமாக, வாகனம்னா என்ன அர்த்தம்? தன் கண்ட்ரோல்ல, என்னுடைய நிலைப்பாடு, நான் சொன்ன பிறகுதான் நீ பயணப்படணும். அதே ஆணவம், கர்மம், மாயை தான். அது தன் இஷ்டத்தில் இல்லாமல் நம் இஷ்டத்திற்கு வருவதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். அது இஷ்டத்தில் நாம் இருக்கிறோம், அது இல்லை அதிர்ஷ்டம். அதை நம் இஷ்டத்திற்கு மாற்றுவதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். இந்த ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அசுர மனம் படைத்த, குணம் படைத்த நிலைப்பாடுகளை எல்லாம் வாகனமாக பழக்கி நம் கண்ட்ரோலுக்கு, நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த வாகனத்தின் மீது பயணம் செய்து அந்த பிரம்ம எல்லையை அடைய. என்ன அற்புதம் பாருங்க, எவ்வளவு சென்சிட்டிவா. நீங்க எந்த வாகனம் வேணா எடுத்து பாருங்க. இப்போ ஒவ்வொரு சுவாமிக்கு ஒவ்வொரு வாகனம் வச்சிருக்காங்க. ரிஷப வாகனம், மூஷிக வாகனம், மயில் வாகனம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரிஷப வாகனம், முருகனுக்கு மயில் வாகனம், விநாயகப் பெருமானுக்கு மூஷிக வாகனம். எல்லாமே அசுரர்கள். ஆனால் அம்பாள் என்று சொல்லக்கூடிய மகா சக்திக்கு ஒரு வாகனம் வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? சிம்ம வாகனம். அம்பாளுக்கு என்ன பேரு? சிம்ம வாகினி. மகா சக்தி அமரக்கூடிய வாகனம் என்ன? சிம்ம வாகனம். அப்போ நன்றாக கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. எல்லா ஆண் தெய்வங்களும், எல்லா நிலைப்பாடுகளும் இருக்கக்கூடிய எல்லா வாகனமும் மென்மைத்தன்மையா இருக்கும். ஆனால் சக்தி பொருந்திய அந்த பெண்ணுக்கு, காட்டுக்கே ராஜா என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மத்தை வாகனமாக்கி இருக்கிறான் என்றால் அந்த பெண் எத்தனை வலிமையானவள் என்று காட்டுவதற்காகத்தான். இந்த இடத்துல ஒரு சின்ன நுட்பம், ஒரு அற்புதமான ரகசியம் சொல்றேன். இந்த உலகத்திலே புருஷோத்தமன் என்று சொல்கிறோம் அல்லவா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் பெண்தான். ஆண் பெண் பேதமில்லை. புருஷர்களில் உத்தமன், புருஷோத்தமன் ஒருவன் மட்டுமே. அந்த புருஷோத்தமனை அடைவதற்கு சிம்ம வாகனத்தில் அமர்ந்து கொள். அப்போ நான் ஆண் அல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆண் மக்கள் எல்லாம் ஆண் அல்ல, எல்லோரும் ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய பெண் தன்மை உடையவர்களே. நாம் அடைய வேண்டியது புருஷோத்தமனை மட்டுமே.
நாம் ஒரு பெண் தன்மை உடைய பலம் பொருந்திய பெண் தன்மை உற்றால் நாம் அமர வேண்டிய வாகனம் சிம்ம வாகனம். அதாவது காட்டுக்கே எல்லா மிருகங்களிலுமே வலிமை பொருந்தியதை நாம் வாகனமாக பழக்கணும். என்ன அர்த்தம்? இந்த ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த அசுர மனம் படைத்த சிம்மத்தை ஆண்கள் பெண்கள் என்று பேதமல்லாமல் எல்லா ஜீவராசிகளும் பெண்களே அடைய வேண்டிய இலக்கு புருஷோத்தமன் ஒருவனே. அந்த பிரம்ம பிரகாச பேரின்ப வைப்பு நிதியான வீட்டிற்கு, மகத்துவம் நிறைந்த அந்த வீட்டிற்கு, அந்த வாசலிற்கு, அந்த சொர்க்க வாசலிற்கு அழைத்து செல்லும் வாகனம், பிறவி பெரும் பயன் என்ற வாசலுக்கு அழைத்து செல்லும் வாகனம் சிம்ம வாகனம். காட்டு ராஜா அவனை வளைச்சி பிடிச்சி, யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அற்புதத்தை நமது ஞானிகள் சனாதன தர்மத்திலே விதைத்து வைத்திருக்கிறார்கள். இது வெறும் வாகனங்களா? அந்த சிம்மத்தை, அந்த சிங்கத்தை வசப்படுத்தி, அதாவது அரவணைத்து அதை யுத்தம் செய்து கொன்றுவிட்டால் எப்படி வாகனமாக ஏறி போக முடியும்? உடனே நம்ம ஒரு பகுத்தறிவு சிந்தனையில் மூடத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது. சிங்கத்து மேலே எப்படி போகிறது, மயில் மேலே எப்படி போகிறது, மயில் மேலே உட்காந்தா உடஞ்சி போயிடுமே, இல்லை அவ்வளோ பெரிய குண்டா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் எப்படிடா மூஞ்சூர் மேலே உட்கார்ந்தார்? தத்துவம் அது இல்லை மகனே. அசுரன், மூஷிகாசுரன், சூரசம்ஹார அசுரனை, அந்த மலத்தை வாகனமாக்கு. கான்செப்ட் அதுதான். அப்போ எல்லா ஜீவராசிகளை விட பலம் பொருந்திய சிங்கம், அதுக்கு எத்தனை ஆணவம் இருக்கும்? அத்தனை ஆணவத்தை, அந்த பிடரையை பிடித்து அதை வதம் செய்யாதே மகனே, அதனை பழக்கி அதன் மீது அமர்ந்து பயணம் மேற்கொண்டால் பிறவி பெரும் பயன் என்ற வாசலை அடையலாம். இதை விட சிறப்பாக எளிமையாக சொல்ல முடியுமா? இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கணும்? யார் தெரிஞ்சுக்கணும்? வளரக்கூடிய இளைஞர்களும் குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு முறை விவேகானந்தர் சிகாகோவிலே பேசுகின்ற போது ஒரு அருமையான விஷயம் சொன்னார். 60 வயதுக்கு மேல் யாராவது ஆலயத்தில் இருந்தால் அவர்களை அழைத்து கொண்டு வந்து வீட்டிலே விட்டு விடுங்கள். 60 வயதுக்கு மேல் கோவிலில் கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் 20 வயது இளைஞன் ஒருவன் வீட்டில் அமர்ந்திருந்தால் அவனை அழைத்து கொண்டு போய் கோவிலில் விடுங்கள். அவன் கற்றுக்கொள்ளட்டும் நமது தர்மத்தை பற்றி. இந்த இளைஞர்களும் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உடையவர்களும் ஞான பலத்தை பெற்று சிம்ம வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்தால் எத்தனை கம்பீரம் இருக்கும். அந்த வாகனத்தை நாம் கை கொண்ட போது சிம்ம வாகினியாக நம்முடைய உயிர் ஒரு கம்பீரத்தன்மையை, அந்த வாகனத்தின் மீது அமர்ந்து நாம் நமது பயணத்தை துவக்கப் போகிறோம். இந்த அற்புதமான ஞான சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும், அத்தனை ஜீவாத்மாக்களும் பெண் தன்மையை உணர்ந்தால் பெண் வேறு, பெண்மை வேறு. அந்த பெண்மை, நமக்குள் இருக்கக்கூடிய பெண்மைதான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணங்களை உள்ளடக்கிய உள் இருக்கும் உயிர் துளிதான் பெண்மை. உடம்பால் ஆண் வேறு, பெண் வேறு. நினைப்பால் அந்த பெண்மையை உணர்ந்து அந்த சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்து பிறவி பெரும் பயன் என்ற மகா வாசலுக்குள் நுழைவோம். ஒரு சின்ன கேள்வியோடு நாம் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம். மதிப்பிற்குரிய நண்பர்களே, ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த அசுர பலத்தை நமக்கு நண்பனாக பழக்க வேண்டும் என்று இந்த பிறவி பெரும் பயன் பயணத்திலே பயணப்பட்டு வந்தோம். இந்த ஆணவத்தை நண்பனாக பழக்குவது அத்தனை சுலபமான காரியமா? ஒரு சிங்கத்தை, அதன் காட்டிற்குள் சிங்கத்தை அதன் குகைக்குள் சென்று சந்திப்பது அத்தனை சாதாரணமான விஷயமா? அப்படி என்றால் அந்த சிங்கத்தை அதன் இடத்திலே சென்று சந்தித்து அதனை பழக்கி அதன் மீது வாகனமாக அமர்வதற்கான ஒரு சூக்ஷ்மத்தை நாம் கைகொள்ள வேண்டும் என்றால், புறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த உயிர் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த புற சிங்கங்களை அடக்குவதற்கு முன்பாக
நமக்குள் இருக்கக்கூடிய ஓர் ஆணவம் என்று சொல்லக்கூடிய மனதை வசியப்படுத்த வேண்டும். மனதை நண்பனாக பழக்கினால்தான் ஆணவத்தை நண்பனாக பழக்க முடியுமா? அல்லது ஆணவத்தை நண்பனாக பழக்கினால்தான் மனதை நண்பனாக பழக்க முடியுமா? இந்த கேள்வி எந்த உயிர்த்துளிக்கு வருகிறதோ அந்த உயிர்த்துளிதான் சிம்ம வாகினியாய் சிங்கத்தின் மீது அமரும் தகுதி பெற்றவராகிறார். அப்பேற்பட்ட ஞான பலத்தோடு, ஆணவத்தை அரவணைக்கின்ற பலத்தோடு, ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா அசுரனை நம் வாகனமாக்கக்கூடிய வல்லமையோடு பிறவி பெரும் பயன் என்ற ஞான வாசலுக்கு நாம் நமது வாகனத்தை தயார் செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த மகத்துவமான மணித்துளிகளில் சிம்ம வாகினியாய் ஒவ்வொரு உயிர்த்துளியும் ஓங்க வேண்டும். ஓங்கி அந்த பிறவி பெரும் பயன் என்ற வாசலை அடைய வேண்டும். அடைவோம் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.